It's a privilege to be here today. இன்று உங்களோடு கூட இருப்பது எனக்கு கிடைத்த ஒரு சிலாக்கியம். I have the highest respect for Brother Victor, Brother Vincent, and what the Lord is doing here. தேவன் இங்கே செய்து வருகிற ஊழியங்களுக்காகவும் சகோதரர் விக்டர் அவர்களுக்காகவும் சகோதரர் வின்சென்ட் அவர்களுக்காகவும் நான் அதிக கனப்படுத்துகிறேன். As I said when they asked me to come, I said I'm here to learn. நான் இங்கே வரும்படியாக அவர்களை அழைத்த பொழுது நான் அவர்களிடத்தில் சொன்ன முதல் காரியம், நான் கற்றுக்கொள்ளும்படியாக இங்கு நான் வருகிறேன். If I speak and I don't learn, I am a loser. நான் பிரசங்கித்து விட்டு ஒன்றும் கற்றுக்கொள்ளாமல் நான் போவேன் என்று சொன்னால் நான் தான் ஒன்றை இழந்தவனாய் போவேன். So I'm going to speak, but I also want to listen. நான் பேச போகிறேன், அதே சமயத்தில் நான் செவி கொடுக்க போகிறேன். It doesn't have to be lots of words. அநேக வார்த்தைகள் தேவையில்லை. But I want to learn more about Christ. ஆனால் கிறிஸ்துவை பற்றி அதிகமாய் நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். I was telling Brother Victor and Brother Vincent that there's a problem we have in California. சகோதரர் வின்சென்ட் அவர்களிடத்திலும் சகோதரர் விக்டர் அவர்களிடத்திலும் நான் பேசிக்கொண்டிருந்தேன். நான் இருக்கக்கூடிய அந்த ஊர் மாகாணம் கலிஃபோர்னியாவிலே அங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறது. Most of the people, almost all the people who come to our church have no problem coming to the church. அங்குள்ள சபை கூடி வருவதற்கு அங்கே ஒருவருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை. எளிதாக அவர்கள் சபை கூடுவதற்கு வந்து விடலாம். They don't have a lot of resistance from their family to come to the church. சபைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் குடும்பத்தில் எதிர்க்கிறவர்கள் யாருமே கிடையாது. They don't have to stand up to anybody or to their relatives to come to the church. சபை கூட்டத்திற்கு வர வேண்டும் என்றால் போய் சொந்தக்காரர்களிடத்திலே கணவன் மனைவியிடத்திலே போய் நின்று கேட்டுவிட்டு தான் வர வேண்டும் என்ற நிலைமை அங்கே இல்லை. But there are many among you who have had to fight to come to the church. ஆனால் உங்களிலே அநேகர் சபை கூட்டத்திற்கு வருவதற்கு கூட ஒரு போராட்டத்தினுடைய தான் வர வேண்டியிருக்கிறது. Sometimes it's in your own family. சில சமயத்திலே அந்த போராட்டத்தை உங்களுடைய குடும்ப வட்டத்துக்குள்ளேயே நீங்கள் சந்திக்கிறீர்கள். Your relatives, உங்களுடைய உறவினர்கள். Maybe you're going to go home and you know that there's going to be a fight. நீங்கள் சபை கூடி விட்டு வீட்டுக்கு போகும்பொழுதே அங்கே சண்டை போடுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். But you still choose to come. ஆனாலும் நீங்கள் சபை கூடுவதற்கு நீங்கள் தெரிவு செய்து இங்கே வருகிறீர்கள். There's a strength in that. அதிலே ஒரு பலன் இருக்கிறது. There's a precious jewel in that. அதிலே ஒரு விலையேறப்பெற்ற ஒரு பொக்கிஷம் அங்கே இருக்கிறது. We don't have those jewels in my church in NCCF. நான் இருக்கக்கூடிய NCCF சபையிலே அப்படிப்பட்ட ரத்தினங்கள் இல்லை. So please pray for us. ஆகவே எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். That we will get also jewels like that. இது போன்ற ரத்தினங்கள் எங்களுக்கும் கிடைக்கும் என்று ஜெபித்துக் கொள்ளுங்கள். Because I'm not fooled just because everything is going well. எல்லாமே சுமூகமாக இருக்கிறபடினாலே நான் வஞ்சிக்கப்பட போவதில்லை. The devil loves to make you think everything is going fine. எல்லாமே சுமூகமாக இருக்கிறது என்று சாத்தான் நம்மை நம்ப செய்து விடுவான். We're supposed to be soldiers. நாம் போராளிகளாக இருக்க வேண்டியிருக்கிறது. What happens to soldiers if they never get a fight? அந்த பட்டாளத்தில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களுக்கு சண்டையே பல ஆண்டுகளாக இல்லை என்று சொன்னால் என்ன நடக்கும்? They call retired soldiers. அவர்கள் எல்லாரும் ஓய்வு பெற்றதான போராளிகள் தான். Every church must be full of soldiers. ஒவ்வொரு சபையும் இப்படிப்பட்ட வீரர்களால் நிறைந்திருக்க வேண்டும். I'm not asking for fights. நான் எனக்கு சண்டை வேண்டும் என்று நான் கேட்பதில்லை. But I believe that the church must be full of soldiers. ஆனால் சபையானது போராளிகளால் ராணுவ வீரர்களால் நிறைந்திருக்க வேண்டும். We must be ready and our muscles should be strong and we should know that when the fight comes we're ready. நாம் ஆயத்தமாக எப்பொழுதும் இருக்க வேண்டும். நம்முடைய தசைகள் எல்லாம் பலன் கொண்டதாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் சரீரத்தை ஆயத்தமாக வைத்துக் கொண்டு சண்டை வரும்பொழுது நாம் அதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம் என்பதை உணர வேண்டும். So some of you are in a fight every week. ஒரு சிலர் உங்களிலே ஒவ்வொரு வாரமும் இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை சந்திக்கிறீர்கள். With relatives and family and different things. உங்களுடைய உறவினர்கள் மத்தியிலேயும் உங்களுடைய குடும்பத்தார் மத்தியிலேயும் இந்த போராட்டத்தை நீங்கள் சந்திக்கிறீர்கள். These are precious jewels. இவர்கள் எல்லாம் விலையேறப்பட்ட ரத்தின கற்கள். And I thank God. I mean I didn't have any fight in my home. என்னுடைய வாழ்க்கையிலே சபை கூடி வருவதற்கு எந்த ஒரு போராட்டமுமே இல்லை. My parents were pushing me to go to church. மாறாக சபைக்கு போ என்று சொல்லி என்னுடைய பெற்றோர்கள் என்னை தள்ளிவிட்டு விட்டார்கள். So I'm very fortunate to be among other believers
who have shown that they are ready to have a fight. இந்த போராட்டத்தை சந்திப்பதற்கு எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய விசுவாசிகள் எங்களோடு கூட நான் ஐக்கியப்பட முடியாத தேவன் கொடுத்த இந்த தருணத்திற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். So I want to speak primarily to the young people. நான் பிரதானமாக வாலிபர்களுக்கு பேச விரும்புகிறேன். I want you to know that God's called you to be a soldier. உங்களை ஒரு போர் வீரனாக இருக்கும்படியாய் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். Men and women. ஆண்களும் பெண்களும். Sometimes the women are tougher than the men. சில சமயத்திலே பெண்கள் ஆண்களை காட்டிலும் வலிமையானவர்களாக இருக்கிறார்கள். So don't think that the men have to be tougher than the women. ஆகவே எப்பொழுதுமே ஆண்கள் தான் பெண்களை காட்டிலும் வலிமையானவர்களாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் எண்ண வேண்டாம். In God's army everybody can be equally strong. தேவனுடைய சேனையிலே ஒவ்வொருவரும் வலிமையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். But you need to know it's going to be a battle. ஆனால் போராட்டம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். It's going to be tough. அது ஒரு கடுமையான போராட்டம். It's going to be a fight. அது ஒரு சண்டை. And if you look around you'll have some brothers and sisters who are in a fight every day. நீங்கள் உங்களை சுற்றி பார்க்கும் பொழுது யாரோ ஒரு சகோதர சகோதரி ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டத்தில் இருக்கிறதை நீங்கள் காண முடியும். We can learn from them. அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். And they can humble us. அப்படிப்பட்ட பாடம் நம்மை தாழ்த்தும். Because they are picking up their sword every day and fighting. அவர்கள் தங்களுடைய பட்டயத்தை ஒவ்வொரு நாளும் போராடுவதற்காக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். Some of us who grow up in the Christian families we are not used to a fight. ஆனால் கிறிஸ்தவ குடும்பத்திலேயே வளர்ந்த நம்மிலே ஒரு சிலர் இந்த போராட்டத்திலே பழக்கமில்லாதவர்களாக இருக்கிறோம். We know all the Bible stories. நமக்கு வேதத்தினுடைய கதைகள் எல்லாம் அறிந்திருக்கிறோம். We can beat all the Hindu converts in Bible stories. ஆனால் வேத கதைகளை பொறுத்த வரையிலே இந்து மதத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தவர்களை நாம் ஜெயித்து விடலாம். We can beat all the Catholic converts in Bible stories maybe. கத்தோலிக்க பின்னணியிலிருந்து வந்த விசுவாசிகளோடு கூட நாம் வேதத்தை பேசி ஜெயித்து விடலாம். But when the fight happens, ஆனால் உண்மையான போராட்டம் வரும் பொழுது then we find that we are fat, we have no muscles, nothing. அப்பொழுதுதான் பார்த்தோம் நாம் குண்டாக இருக்கிறோம், நம்மால நடக்க முடியவில்லை, சண்டை போட முடியவில்லை. And these other people who don't know any of the Bible stories, they got a sword and they can fight. ஆனால் வேத கதைகள் அதிகம் தெரியாதவர்கள் தங்களுடைய கரத்திலே பட்டயத்தை வைத்திருக்கிறார்கள். போராட்டம் என்று வரும் பொழுது அவர்கள் ஜெயிக்கிறார்கள், போராடுகிறார்கள். Which one are you? நீங்கள் எப்படிப்பட்ட ரகத்தை சேர்ந்தவர்கள்? Are you ready to fight in God's army? தேவனுடைய படையிலே நீங்கள் போராடுவதற்கு தயாரா இருக்கிறீர்களா? We should all be ready to fight. நாம் எல்லாரும் போராட்டத்திற்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். And that is a big fear of mine. எனக்கு ஒரு பெரிய பயம் அதுதான். Lord, am I ready for the next battle? ஆண்டவரே, அடுத்த போராட்டத்திற்கு நான் ஆயத்தமுள்ளவனாக இருக்கிறேனா? When the devil says, like he told about Job, God, you're protecting him too much, let me turn up the heat. யோபுவை பார்த்து, யோபுவை குறித்து தேவனிடத்திலே சாத்தான் சொன்னான், ஆண்டவரே நீர் அதிகமாய் அவனை பாதுகாக்கிறீர், இப்பொழுது அவனுடைய உஷ்ணத்தை கொஞ்சம் ஏற்றட்டும், வெப்பத்தை கொஞ்சம் ஏற்றட்டும். What did God say? தேவன் என்ன சொன்னார்? Go ahead, turn up the heat. ஆம், போய் சூடேற்று. Job is a faithful man. யோபு ஒரு உண்மையுள்ள மனுஷன். What's he going to say about me? என்னை குறித்து அவர் என்ன சொல்ல போகிறார்? What's he going to say about you? உங்களை குறித்து அவர் என்ன சொல்ல போகிறார்? No, not ready. இன்னும் ஆயத்தமா இல்லை. Not a soldier. இன்னும் போராளியா இல்லை. We have to protect him. நாம் அவர்களை இன்னும் ஆயத்தப்படுத்த வேண்டியது. You can't mess up his job. He'll give up on God. இவரிடத்திலே போய் காரியங்கள் எல்லாம் செய்தால், சோதனை சந்திக்க விட்டால் அவன் தேவனை விட்டு விடுவான். You can't put a sickness in his family because he'll give up on God. அவனுடைய குடும்பத்திலே ஒரு வியாதியை கொடுக்க வேண்டாம், ஏனென்று சொன்னால் அவன் தேவனை மறுதலித்து விடுவான். I want to know that God is making me a soldier. தேவன் என்னை ஒரு போர் வீரனாக மாற்றுகிறார் என்பதை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். And as we are Christians, one of the big messages that God tells us is don't lose your first love. நாம் கிறிஸ்துவர்களாக இருக்கக்கூடிய நமக்கு தேவன் சொல்லக்கூடிய ஒரு பெரிய செய்தி என்னவென்றால், உன்னுடைய ஆதி அன்பை இழந்து விட வேண்டாம். This is how we will stop being soldiers, when we lose our first love. நம்முடைய ஆதி அன்பை எப்பொழுது நாம் இழக்கிறோமோ அப்பொழுதே நாம் போர் வீரனாக இருப்பதிலிருந்து தவறி விடுகிறோம். See, when I think about becoming a soldier, I may think, okay, I'm going to read the Bible more, I'm going to pray more, I'm going to go to more Bible studies. நான் போர் வீரனாக மாற வேண்டும் என்று சொன்ன உடனே என்னுடைய எண்ணங்களுக்கெல்லாம் வரக்கூடிய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது? இன்னும் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும், அதிகமாய் வேதத்தை வாசிக்க வேண்டும், அதிகமாய் கூட்டங்களுக்கு போக வேண்டும் என்று வருகிறதா? No, the reason I'm a bad soldier is because I lost my first love. நான் ஒரு மோசமான போர் வீரனாக இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், என்னுடைய ஆதி அன்பை நான் இழந்து விட்டேன். Some of you young people, you may not even have a first love. வாலிபர்களே, உங்களிலே சிலருக்கு இன்னுமா இந்த ஆதி அன்பை இல்லாமல் இருக்கலாம். The Christian life will not make any sense. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது உங்களுக்கு எந்த ஒரு அர்த்தத்தையும் கொடுப்பதில்லை. Until there's a love between God and you. எதுவரை என்று சொன்னால், தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள அந்த உறவிலே ஒரு அன்பு மலரும் வரை உங்களுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு அர்த்தத்தை கொடுக்காமல் இருக்கலாம். This love is like fuel in your motorbike.
இந்த அன்பு உங்களுடைய மோட்டார் பைக்ல ஊற்றக்கூடிய பெட்ரோலை போல இருக்கிறது. The love is like fuel in the car. ஒரு காருக்கு நாம் பெட்ரோல் ஊத்துவது போல தான் இந்த அன்பு. Suppose I give you a wonderful gift of a car. நான் உங்களுக்கு அருமையான ஒரு வெகுமதியாக ஒரு காரை கொடுக்கிறேன். But you had no fuel. ஆனால் உங்களுக்கு எரிபொருள் இல்லை. You know what you'll do? நீங்கள் என்ன செய்வீர்கள்? If you want to use the car, you have to push it. நீங்கள் அந்த காரை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த காரை நீங்கள் தள்ள வேண்டும். After 2 days you'll say, forget the car, I'm just walking. 2 நாள் கழித்து இந்த காரெல்லாம் மறந்து விடுங்கள், நான் நடந்தே போகிறேன் என்று சொல்லி விடுவீர்கள். That's what most Christians are finding out in the Christian life. இப்படி தான் अनेक கிறிஸ்தவர்கள் தங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை உணர்கிறார்கள். They have this wonderful car called the Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அருமையான ஒரு கார் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Every Sunday they hear about these wonderful promises in God's word. தேவனுடைய வார்த்தையிலிருந்து அருமையான வாக்குத்தத்தங்களை ஒவ்வொரு வாரமும் கேட்கிறார்கள். It's a beautiful car. அருமையான அழகான ஒரு கார். But they go home and they find there's no fuel. ஆனால் வீட்டுக்கு சென்று பார்த்தால் அங்கே எரிபொருள் இல்லை. So every day it's like pushing the car. ஆகவே ஒவ்வொரு நாள் கிறிஸ்தவ வாழ்க்கையும் அந்த காரை தள்ளி தள்ளி ஓட்டுவது போல இருக்கிறது. Some of you young people, சில வாலிப சகோதர சகோதரிகளே, you want to follow Jesus. இயேசுவை பின்பற்ற விருப்பமா உனக்கு? But it's like pushing a car. அது காரை தள்ளுவது போல. You don't have fuel. உனக்கு எரிபொருள் இல்லை. The fuel is the love of God. அந்த எரிபொருள் என்னவென்று சொன்னால் அதுதான் தேவனுடைய அன்பு. If you don't have the love of God, you don't have the Christian life. உங்களுக்கு தேவனுடைய அன்பு இல்லை என்று சொன்னால் கிறிஸ்தவ வாழ்க்கையே உங்களுக்கு இல்லை என்று சொல்லலாம். Don't go anywhere, don't do anything until you get the love of God. அந்த தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ளும் வரை எங்கேயுமே நீங்கள் போக வேண்டாம். I want to explain a little bit of what this means to have the love of God. தேவனுடைய அன்பை பெற்றிருப்பது என்றால் என்ன என்பதை நான் உங்களுக்கு சற்று விளக்க விரும்புகிறேன். I want to talk in a very practical way. மிகவும் நடைமுறையிலே நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். I want to use the picture of the Israelites. இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு உவமையாக வைத்து நான் பேச விரும்புகிறேன். The Israelites were slaves in Egypt. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். They were slaves. அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். I don't think anybody here is a slave. இங்க யாருமே அடிமைகளாக இருக்கிறோம் என்று நாம் சொல்ல முடியாது. But they were slaves. ஆனால் அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். And God said, you're not supposed to be slaves. நீ அடிமையா இருக்க கூடாது என்று தான் தேவன் சொன்னார். And God took them out of Egypt and said, I want to take you to the promised land. அவர்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு உங்களை கொண்டு செல்கிறேன் என்று சொன்னார். In the Christian life we have a similar story. கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் கூட அதே போல ஒரு கதை இருக்கிறது. God wants us to be like Jesus. நாம் இயேசுவை போல இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். That's the promised land where there are no giants. அதுதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம், அதிலே ராட்சதர்களே கிடையாது. And God is in complete control. தேவன் முழுமையாய் அங்கே பொறுப்படுத்தியிருக்கிறார். But all of us start off in Egypt. ஆனால் நாம் எல்லாரும் எகிப்திலே தான் ஆரம்பிக்கிறோம். And we are slaves. நாம் அடிமைகளாக இருக்கிறோம். Some of us like me who grew up in a Christian family, we don't realize that we too are slaves. என்னை போல கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவர்கள் நாம் அடிமைகளாக இருக்கிறோம் என்பதை அதிகமான நேரத்தில் உணர்வதில்லை. You know all the Christian stories. உங்களுக்கு கிறிஸ்தவ கதைகள் தெரியும். You know how to be good. எப்படி நல்லவனாக இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டீர்கள். Some of you grown up in a Christian family, your daddy and mommy have taught you how to be good and kind and polite. உங்களிலே ஒரு சிலர் கிறிஸ்தவ குடும்பத்திலேயே வளர்ந்தீர்கள். எப்படி அன்பாய் இருக்க வேண்டும், எப்படி தயவாய் இருக்க வேண்டும், எப்படி நன்றாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற நன்னடத்தை எல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். But we don't realize that we are slaves. ஆனால் நாம் அடிமைகளாக இருக்கிறோம் என்பதை உணர்வதில்லை. But God wants to bring us out. ஆனால் தேவன் அதிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். And if we are born again, God has brought us out from Egypt. நாம் மறுபடியும் பிறந்திருப்போம் என்று சொன்னால் தேவன் நம்மை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து விட்டார். And you may know this, even the children, that when the Israelites came out of Egypt, they went through the Red Sea. பிள்ளைகள் கதைகளை படித்திருப்பீர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி வெளியே வரும்பொழுது அவர்கள் செங்கடலை இரண்டாக ஆண்டவர் பிளந்தார், அதிலே கடந்து சென்றார்கள். God took this big sea and made a big way in the middle of it. அந்த பெரிய கடல் செங்கடல் தேவன் அதிலே அதை பிரித்து பெரிய வழியை உண்டு பண்ணினார். All the Israelites had to do is walk through it. எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த தேவன் உண்டு பண்ணின வழியில நடந்து சென்றார்கள். The Israelites had to do something. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒன்றை செய்ய வேண்டியதாக இருந்தது. They weren't carried across the Red Sea. They were not carried across. அந்த செங்கடலை தாண்டி தேவன் அவர்களை சுமந்து கொண்டு செல்லவில்லை. They had to walk across. அவர்கள் அந்த வட்டாந்தரையை நடந்து தான் கடக்க வேண்டியிருந்தது. There is no miracle in walking. அங்கே நடப்பதிலே ஒரு அற்புதம் இல்லை. But the miracle was that God parted the sea. அற்புதம் என்னவென்றால் கடலை தேவன் பிளந்தார். And saved them from the Egyptians. அவர்களை எகிப்தியரிலிருந்து ரட்சித்தார்.
That's what God wants to do in our lives when we are born again. நாம் மறுபடியும் பிறக்கும் பொழுது இதையே தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் செய்ய விரும்புகிறார். And baptism, as some of you may have seen, baptism is a picture of that. ஞானஸ்நானம் என்பது அதற்கு ஒப்பாய் இருக்கிறது. செங்கடலை கடக்கக்கூடிய அனுபவம். It's a picture of a miracle. அது ஒரு அற்புதத்தின் காட்சி. God's miracle. தேவன் செய்த அற்புதத்தின் காட்சி. I'm standing there and I'm going to get baptized. நான் அங்கே நிற்கிறேன், இப்பொழுது ஞானஸ்நானம் எடுக்க போகிறேன். So that's like me walking through the Red Sea. அது நான் செங்கடலிலே நடக்கிறது போல. There's no miracle in me going under the water and coming back up. தண்ணீருக்குள்ளாய் போய்விட்டு வெளியே வருவதிலே எந்த ஒரு அற்புதமும் இல்லை. But the miracle is that God is saying, I'm giving a new birth. ஆனால் அங்கே அற்புதம் என்னவென்றால் நான் உனக்குள்ளாக ஒரு புது பிறப்பை கொடுக்கிறேன். And I'm taking you from the devil holding you to now being part of God's family. பிசாசு உன்னை பிடித்துக் கொண்டிருந்தானே அந்த நிலையிலிருந்து உன்னை மாற்றி இப்பொழுது தேவனே உன்னை ஆளுகை செய்கிற நிலைமைக்கு கொண்டு வருகிறார். So for young people, ஆகவே வாலிபர்களுக்கு especially, குறிப்பாக இளைஞர்களுக்கு I want to give you one verse. நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். I want to give you a simple way. நான் உங்களுக்கு எளிய வழியை சொல்லித் தருகிறேன். Of maintaining your first love. உங்களுடைய ஆதி அன்பை காத்துக்கொள்வதற்கு ஒரு எளிய வழி. My burden is not to give you the entire all the messages. என்னுடைய பாரம் எல்லா செய்தியும் உங்களுக்கு கொடுப்பது என்று அல்ல. I want to give you one message. ஒரு செய்தியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். But I believe if you will take this message seriously, you can make progress. ஆனால் இந்த செய்தியை நீங்கள் கருத்தாய் எடுத்துக்கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை அடைவீர்கள், மேம்பாடுவீர்கள். In becoming a strong soldier even when you're young. நீங்கள் வாலிபர்களாய் இளைஞர்களாய் இருக்கும் பொழுதே தேவனுக்கென்று ஒரு வலிமையான போர் வீரனாக இருக்க முடியும். I have a daughter who's 10 years old. எனக்கு ஒரு மகள் இருக்கிறாள், மகளுக்கு 10 வயதாகிறது. I have two boys who are 6 and 8. எனக்கு 2 பையன்கள் இருக்கிறார்கள், 6 வயது 8 வயது. They are old enough to listen to this message. அவர்கள் இந்த செய்தியை கேட்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கிறார்கள். They are old enough to apply this message. இந்த செய்தியை தங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவர்கள் போதுமான வயது பெற்றிருக்கிறார்கள். So even your children can listen to this. ஆகவே நான் என்ன சொல்றேன்னு சொன்னால் அந்த 10 வயது 8 வயது போல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கூட இந்த செய்தியை நீங்கள் கவனிக்கலாம். This is the verse I want to give you. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வசனம் இதுதான். James chapter 4 verse 4. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். And you may not be able to understand the verse, but we'll explain it to you. இந்த வசனத்தை வாசித்தீர்களானால் உங்களுக்கு விளங்காது, ஆனால் அதை நான் விளக்கி சொல்கிறேன். James chapter 4 verse 4. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். You want me to read? விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். பகைஞனாகிறான். Very simple verse if you didn't understand it. உங்களுக்கு விளங்கவில்லை என்று சொன்னால் இது மிகவும் எளிய ஒரு வசனம் தான். There is the world and then there's God. உலகம் என்று ஒன்று இருக்கிறது, தேவன் இருக்கிறார். And for most of you young people, I will give another word for this thing called world. இளைஞராகிய உங்கள் எல்லாருக்கும் நான் உலகம் என்றால் என்ன என்பதற்கு இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். Your friends, உங்களுடைய சிநேகிதர்கள், your classmates, உங்களுடைய வகுப்பிலே படிக்கக்கூடிய சக மாணவர்கள், your neighbors, உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள், your co-workers, உங்களோடு கூட வேலை செய்கிறவர்கள், world, தான் உலகம். and then there's God. பின்னர் தேவன் இருக்கிறார். Now it says that we must recognize that there's a friendship with either God or the world. இங்கே ஒரு சிநேகத்துவம் இருக்கிறது. ஒன்று தேவனோடு உள்ள சிநேகம், இல்லாவிட்டால் உலகத்தோடு உள்ள சிநேகம். And I want to ask you, நான் உங்களை கேட்கிறேன், is it absolutely clear நான் சொன்னது தெளிவாய் விளங்கிவிட்டதா? whose friend you are? நீங்க யாருடைய சிநேகிதன் என்பது உங்களுக்கு தெளிவாய் தெரிகிறதா? Is there no doubt? சந்தேகமே இல்லையா? No doubt in your mind whose friend you are. யாருடைய சிநேகிதன்? தேவனுக்கா உலகத்துக்கா? All of the people in this world, all of what they think. இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் அவர்கள் சிந்திக்கக்கூடிய சிந்தனை. And then there's God. பிறகு தேவன் இருக்கிறார். What God thinks. தேவன் என்ன நினைக்கிறார்? What God values. தேவன் எதை மதிக்கிறார்? What God is interested in. தேவன் எதிலே விருப்பமுள்ளவராய் இருக்கிறார்? Is it absolutely clear who is your friend? இப்ப சொல்லுங்க, உங்களுடைய சிநேகிதர் யார்? தெளிவா இருக்கா? See what it says here. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது பாருங்கள். Anybody who wishes to be a friend of the world
becomes God an enemy of God. உலகத்திற்கு யாரெல்லாம் சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறானோ அவன் தேவனுக்கு பகைஞனாய் சத்ருவாய் இருக்கிறான். So when your friends are telling you this is cool, இது மிகவும் சந்தோஷமா இருக்கும், கூலா இருக்கும் என்று உங்கள் நண்பர்கள் சொன்னால், this is how you look good, இப்படி செய்தால் தான் நீ அழகா இருப்பாய் என்று சொன்னால், and you want to be like your friends, உங்களுடைய சிநேகிதர்கள் போலவே நண்பர்களைப் போலவே நீங்களும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். I'm telling God, you're my enemy. நான் அப்படி இருக்கும்போது என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், தேவனை பார்த்து, தேவனே நான் உம்முடைய பகைஞன் என்று சொல்லுகிறேன். I'm going to make it a little harder. இன்னும் சற்று கடினமாக்க போகிறேன். It's like me telling God, I hate you. அது எதற்கு சமமா இருக்கிறது என்று சொன்னால், தேவனே உம்மை நான் வெறுக்கிறேன், பகைக்கிறேன். I don't like saying that. நான் அப்படி சொல்லுவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. You try to say God, I hate you. தேவனே உங்களை நான் வெறுக்கிறேன், பகைக்கிறேன் சொல்லி பாருங்க. It's not that easy. சொல்றது அவ்வளவு எளிது இல்ல. We அல்ல. get scared to just say that. அது சொல்லுவதற்கு பயமா இருக்கு. But you know what we do? ஆனா என்ன செய்கிறோம்? செயலிலே. We say that by saying, friends, we want to do what you want to do. நண்பர்களை பார்த்து, hey friends, நீங்க என்ன செய்றீங்களோ, நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை நான் செய்றேன்ப்பா என்று சொல்வதன் மூலமாய் நாம் இதை சொல்லுகிறோம். When we tell our friends, hey, I want to do whatever makes you happy, உன்னை என்ன சந்தோஷப்படுத்துகிறதோ அதை நான் செய்றேன்ப்பா என்று சொன்னா, நண்பர்களுக்கு you know what God hears? தேவன் அதை எப்படி கேட்கிறார் என்றால், God says, Sandeep saying, God, I hate you. சந்தீப் இப்படி சொல்லுகிறதாக தேவன் கேட்கிறார், தேவனே உம்மை நான் பகைக்கிறேன். I have to see it like that. நான் அப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது. No, I don't hate God. No, I just want to make these friends happy. நான் தேவனெல்லாம் பகைக்கல, ஆனா என் ஃப்ரெண்ட்ஸை சந்தோஷப்படுத்தணும். God saying you can't do it like that. அப்படி நீ செய்ய முடியாது என்று ஆண்டவர் சொல்கிறார். When you try to make your friends happy, உங்களுடைய நண்பர்களை நீங்கள் எப்பொழுது சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, you're telling God, I hate you. தேவனை பார்த்து, ஆண்டவரே நானுமே பகைக்கிறேன் என்று சொல்கிறீர்கள். This is not the only verse that tells this. நமக்கு இதை சொல்லக்கூடிய வசனம் இது ஒன்று மாத்திரமல்ல. Jesus said this when he told us about how to be a disciple. எப்படி சீஷனா இருக்க வேண்டும் என்று இயேசு நம்மிடத்தில் சொல்லும் பொழுதும் இந்த கருத்தை நமக்கு வெளிப்படுத்தினார். When you tell your relatives, உங்களுடைய சொந்தக்காரர்களை பார்த்து சொல்கிறீர்கள், oh, no, I want to please you too. உங்களையும் நான் பிரியப்படுத்த விரும்புகிறேன், சரி அப்படியே என்று சொன்னால், you can't be a disciple. நீ ஒரு சீஷனா இருக்க முடியாது. Jesus says you're not worthy of me. நீ எனக்கு தகுதியானவன் அல்ல என்று சொல்கிறார். So it's a very simple question for you to ask at any time. ஆகவே எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் உங்களை பார்த்து நீங்களே கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு எளிய கேள்வி. I want to show you another verse in second. So that's the verse that I want you to remember. ஆகவே இந்த வசனத்தை நீங்கள் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். Do you want to be an enemy of God? தேவனுக்கு நீ பகைஞனாய் இருக்க விரும்புகிறாயா? Or do you want to be a friend of God? அல்லது தேவனுக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறாயா? Very clear. மிகவும் தெளிவாய் இருக்கிறது. Every day, young people especially. குறிப்பாக இளைஞர்களே, ஒவ்வொரு நாளும். For the older people it may be my coworker, it may be my relatives. பெரியவர்களுக்கு ஒருவேளை உங்களுடைய சொந்தக்காரர்களாக இருக்கலாம், அல்லது உங்களோடு கூட வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம். Be aware of the very first enemy. முதல் சத்ரு யார் என்பதை குறித்து நீங்கள் அறிவுள்ளவர்களாக இருங்கள். For the Israelites it was Egypt. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்து. That Egypt is this thing called the world system. அந்த எகிப்து இப்பொழுது எதற்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொன்னால், இந்த உலக அமைப்புக்கு ஒப்பாய் இருக்கிறது. All of our friends who are not followers of Jesus are part of that world system. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாத நம்முடைய எல்லா நண்பர்களும் இந்த அமைப்பின் ஒரு பகுதியாய் இருக்கிறார்கள். So I must be very careful. ஆகவே நான் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 2 Corinthians chapter 4. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம். It tells me this very clearly. இதை மிகவும் தெளிவாய் உள்ளங்க நெல்லிக்கனி போல சொல்லுகிறது. 2 Corinthians chapter 4 verse 4. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். He says that the god of this world, that means the devil, has blinded the people who don't believe in Jesus. இயேசுவை விசுவாசிக்காதவருடைய கண்களை இந்த உலகத்தின் தேவனானவன், அதாவது பிசாசு, அவருடைய கண்களை குருடாக்கி இருக்கிறான். They can't see. அவர்களால் பார்க்க முடியவில்லை. So they are hitting God all the time. ஆகவே தேவனை அவர்கள் அடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். But they can't see that they are hitting God. ஆனால் தேவனை அவர்கள் அடிக்கிறேன் என்பதை அவர்கள் பார்க்க முடியவில்லை. We are not blinded. நாம் கண்கள் குருடாக இல்லை. We can see that we're hitting God. நாம் தேவனை அடித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை பார்க்க முடிகிறது. That is what this verse is saying. அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. He's saying that the devil has blinded the unbelieving from seeing who's this? This is God. இவர் தேவன் என்பதை காணக்கூடாதபடிக்கு அவிசுவாசிகளுடைய கண்களை பிசாசு குருடாக்கி இருக்கிறான். So if I'm not a Christian, there's like I'm blindfolded. I don't know what I'm doing. நான் என்ன செய்கிறேன் என்று தெரியாது.
நான் தேவனை அடித்துக்கொண்டே இருக்கேன், ஆனால் அதை பார்க்க முடியவில்லை. But the Christian is different. இது ஒரு கிறிஸ்தவன் அல்லாதவனுக்கு. ஆனால் கிறிஸ்தவன் வித்தியாசமானவனாக இருக்க வேண்டும். When we become a Christian, God takes off the blindfold. நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கும் பொழுது தேவன் நம்முடைய குருட்டுத்தனத்தை மாற்றி விடுகிறார். But James was saying, look at you Christians, you're hitting God. ஆனால் யாக்கோபு என்ன சொல்கிறார்? கிறிஸ்தவர்களே பாருங்கள், நீங்கள் தேவனை அடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். By being friends with the world. நீங்கள் உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்கிறபடினாலே. We have to see that this is the basic first thing that we should become soldiers in. ஆகவே கிறிஸ்துவுக்கு ஒரு நல்ல போர்வீரனாக மாறுவதற்கு முதல் படி இதுதான். So here's my message to all of you. ஆகவே உங்கள் எல்லாருக்கும் நான் கொடுக்கக்கூடிய செய்தி இதுதான். If you want to become a soldier, நீ ஒரு போர்வீரனாக மாற வேண்டுமானால் don't ever think of going back to the world. உலகத்திற்கு திரும்பி போவதற்கு ஒரு காலம் நீங்கள் எண்ண வேண்டாம். Don't ever think of going back to Egypt. எகிப்துக்கு திரும்பி போவோம் என்று ஒரு முறை கூட நினைக்க கூடாது. There were many times that the Israelites grumbled and complained. அநேக முறை இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை பார்த்து முறுமுறுத்து குறை சொன்னார்கள். But there was only one time that I find that the Israelites said, let us go back to Egypt. ஆனால் ஒரே ஒரு முறை தான் இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னார்கள், நாம் எகிப்துக்கு திரும்பி போவோம். A few times they said, hey, it was better for us in Egypt. ஆனால் ஒரு சில சமயத்திலே எகிப்திலே இருந்திருந்தால் நலமாய் இருக்குமே என்று சொன்னார்கள் தான். But one time they said, let's elect a new leader and let's go back to Egypt. ஒரு முறை என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், நமக்குள்ளாக ஒரு புது தலைவனை தேர்ந்தெடுத்து நாம் எல்லாரும் எகிப்துக்கு திரும்பி போவோம் என்று சொன்னார்கள். And Joshua and Caleb, it says they tore their clothes. யோசுவாவும் காலேபும் இதை கேட்ட மாத்திரத்திலே தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டார்கள். They were the only true believers. அவர்கள்தான் உண்மையான விசுவாசிகள். So this is the story from that. ஆகவே இதுதான் அந்த கதை. You can read that in Numbers 14. நீங்கள் என்னாகமம் 14ஆம் அதிகாரத்தில் இதை வாசிக்கலாம். But here's the message from that. ஆனால் அதிலிருந்து நமக்கு வரக்கூடிய செய்தி இதுதான். Young people, இளைஞர்களே, when you start to hear these thoughts about going back to the world, இந்த உலகத்திற்கு திரும்பி போவோம் என்று எண்ணம் உங்கள் சிந்தையிலே வரும் பொழுது, you have to tear your clothes. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை கிழிக்க வேண்டும். That should never happen. அது ஒரு காலம் நடக்க கூடாது. If that happens, that's very, very dangerous. அப்படி நடக்குமே ஆனால் அது மிக மிக ஆபத்தான காரியம். That's what we call losing our salvation. இதுதான் நம்முடைய ரட்சிப்பை இழந்து போவது என்று அழைக்கிறோம். There's an enemy. The first enemy that God saves us from is this world. நம்மை தேவன் காக்கக்கூடிய முதல் சத்துரு யார் என்று சொன்னால் இந்த உலகம். And God says, when you start making friends back with this world system, நீ மீண்டுமா இந்த உலக அமைப்போடு கூட சேர்ந்து ஒரு சிநேகத்துவத்தை ஏற்படுத்திக் கொண்டால், you're becoming an enemy of God. நீ தேவனுக்கு ஒரு சத்துருவாய் மாறிக் கொண்டிருக்கிறாய். That doesn't mean that we never sin. அது ஒரு காலம் நாம் இனிமேல் பாவம் செய்யவே மாட்டோம் என்ற பொருள் அல்ல. But let us never think that it is okay what this world is doing. ஆகவே இந்த உலகம் செய்கிறது சரிதான் என்று ஒரு காலம் நாம் எண்ண வேண்டாம். Young people, I want to warn you. ஆகவே வாலிப சகோதர சகோதரிகளை உங்களை நான் எச்சரிக்கிறேன். Know that there is a big difference between what the world is saying and what God is saying. தேவன் என்ன சொல்கிறார் என்பதற்கும் இந்த உலகம் என்ன சொல்கிறது என்பதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். These are your friends. இவர்கள் எல்லாம் உங்கள் நண்பர்கள். I have friends too. எனக்கும் நண்பர்கள் இருக்கிறார்கள். Lot of my co-workers, lot of my neighbors. என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள், என்னோடு கூட வேலை செய்கிறவர்கள் எல்லாம் என்னுடைய நண்பர்கள் தான். They are also telling me something. அவர்களும் எனக்கு ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். By the cars that they drive. அவர்கள் ஓட்டுகிற காரை வைத்து எனக்கு ஒன்றை சொல்லுகிறார்கள். By the vacations that they take. அவர்கள் விடுமுறைக்கு எங்கே போய் கழிக்கிறார்கள் என்பதன் மூலமாக ஒன்றை சொல்லுகிறார்கள். By the way they talk in meetings. அவர்கள் கூட்டங்களிலே பேசுவதன் மூலமாக ஒன்றை எனக்கு சொல்லுகிறார்கள். But I have to hate. ஆனால் அதை நான் வெறுக்க வேண்டும். I have to hate that messages that are coming there. அவர்கள் மூலமாய் வரக்கூடிய அந்த செய்தியை நான் வெறுக்க வேண்டும். I cannot get friendly with that world system. நான் அந்த உலக அமைப்போடு கூட சிநேகத்துவம் பாராட்ட முடியாது. The world is saying get a better car, get a better house, get better vacation. உலகம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் நல்ல கார் வாங்கு, நல்ல வீடு வாங்கு, நல்ல விடுமுறையை கழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். The world is saying be a lover of pleasure. நீ இந்த உல்லாசத்திலே பிரியமுள்ளவனாயிரு என்று சொல்லுகிறார்கள். சிற்றின்பங்களிலே பிரியமுள்ளவனாயிரு. The world is saying be disrespectful to the people in authority. அதிகாரத்தில் இருக்கிறவர்களிடத்திலே மரியாதை காண்பிக்க வேண்டாம் என்று இந்த உலகம் சொல்லுகிறது. Be disrespectful to your boss, be disrespectful to your teachers. உன்னுடைய பாஸுக்கோ உன்னுடைய டீச்சருக்கோ நீ மரியாதை செலுத்த வேண்டாம் என்று இந்த உலகம் சொல்லுகிறது. Hide things from your parents, hide things from your family, hide things from your bosses. உன்னுடைய அப்பா அம்மாவிடத்திலிருந்து மறைத்துக்கொள், உன்னுடைய குடும்பத்தாரிடத்திலிருந்து சில காரியங்களை மறைத்துக்கொள், உன்னுடைய மேலதிகாரியிடத்திலிருந்து சில காரியங்களை மறைத்துக்கொள் என்று உலகம் சொல்லுகிறது. I have to hate it. நான் அதை வெறுக்க வேண்டும். This is Egypt. இது எகிப்து. He is trying to get you back. அந்த எகிப்து உன்னை திரும்பமாய் கொல்ல பார்க்கிறது, திரும்பமாய் உன்னை எடுத்துக்கொள்ள பார்க்கிறது. And I must say I am an enemy of the world. நான் அதற்கு இந்த உலகத்திற்கு நான் சத்துரு என்று சொல்ல வேண்டும். I am a soldier. நான் ஒரு போர் வீரன். You can apply it in your
classes, உங்களுடைய வகுப்பறையிலே இந்த செய்தியை நடைமுறைப்படுத்த முடியும். in your friends. உன்னுடைய நண்பர்களிடத்திலே Make sure you are becoming a soldier. நீ ஒரு போராளியாய் மாறுகிறாய் என்பதை ஊர்ஜிதப்படுத்திக் கொள், நிச்சயப்படுத்திக் கொள். Young people, especially in your teenagers and 20 years, குறிப்பாக உங்களுடைய 10 பருவத்திலேயும் 20 வயது வரும்போது 20-21 வயது வரும்போது become a soldier. நீ இயேசுவுக்கு என்று நல்ல ஒரு போர் சேவகனாய் இரு. Succeed in this one area. இந்த ஒரு பகுதியிலே எப்படியாவது வெற்றி பெற்று விடு. Never will any friend tell me what to do. ஒரு காலம் என்னுடைய நண்பன் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல வேண்டாம். I'll tell you, I didn't succeed in this area. நான் இந்த பகுதியிலே நான் வெற்றி பெற்றேன் என்று சொல்ல முடியாது. I failed. நான் தோற்று போனேன். Not all the time, எல்லா நேரத்திலும் அல்ல, but more times than I should have. ஆனால் நான் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய எண்ணிக்கைகளை காட்டிலும் நான் குறைவாக இருக்கிறேன். That's why I was slow in my all the time. ஆனால் எல்லா நேரங்களிலும் அல்ல. Enemy of the world, உலகத்தின் சத்ரு, friend of God. தேவனுக்கு சிநேகிதன். Every day, ஒவ்வொரு நாளும் young people, வாலிபர்களே, I'm an enemy of the world. நான் உலகத்தின் சத்ரு. I am loyal to God. நான் தேவனுக்கு உண்மையுள்ளவனாய் இருக்கிறேன். I am no longer part of Egypt. நான் எகிப்தின் ஒரு பகுதியாக இன்னமும் இல்லை. When that thought comes in, let's go back to Egypt, அந்த எகிப்துக்கு திரும்பி போவோம் என்ற எண்ணம் வரும்பொழுது I must be violent against that. நான் அதிலே பலவந்தம் பண்ணுகிறவனாய் இருக்க வேண்டும். I'll tell you this. நான் இதை சொல்கிறேன். You know, there's a lot of divorce in America. அமெரிக்காவிலே அதிகமான விவாகரத்துகள் நடக்கிறது. Maybe in India too, coming now. இந்தியாவிலே இப்பொழுது அங்கங்கே அப்படி நடக்க ஆரம்பிக்கிறது. There's not going to be a divorce in my home. என்னுடைய குடும்பத்திலே விவாகரத்து இருக்க போவதில்லை. I'll tell you why. ஏன் என்று சொல்கிறேன். It's not a word that's allowed in my home. என்னுடைய குடும்பத்திலே எந்த ஒரு யுத்தமும் அனுமதிப்பதில்லை. It's not a word that's allowed in my mind. இந்த வார்த்தை, விவாகரத்து என்ற வார்த்தை என்னுடைய குடும்பத்தில் அனுமதிக்கப்படுவதில்லை, என்னுடைய மனதிலேயும் அதை நான் அனுமதிப்பதில்லை. No chance. அதற்கு வாய்ப்பே இல்லை. It's like saying, how many snakes do you want in your home? உங்களுடைய வீட்டில் எத்தனை பாம்புகள் இருக்க வேண்டும் என்று கேட்பது போல. No snakes are coming into my home. இல்லை, எந்த ஒரு பாம்பும் என்னுடைய வீட்டுக்கு வருவதில்லை. Divorce is a snake. விவாகரத்து என்பது ஒரு பாம்பு. It doesn't come 2 feet into my house. அது என்னுடைய 2 அடி கூட என் வீட்டுக்குள்ளே வருவதில்லை. Let the snake come 2 inches. அது 2 அங்குலம் கூட வருவதில்லை. No, இல்லை, it doesn't come into the home. என்னுடைய வீட்டுக்குள்ளே வருவதே கிடையாது. I'm not some big saint. நான் ஒரு பெரிய பரிசுத்தவான் அல்ல. I hope you don't allow snakes. உங்க வீட்டிலும் பாம்பை யாரும் நீங்க அனுமதிக்க மாட்டீங்க, அப்படிதானே? Young people, வாலிபர்களே, watch out for these big snakes. இந்த பெரிய பெரிய பாம்பை நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். பாம்பிற்கு allowing the world, don't go back to the world. உலகத்துக்குள்ளாய் திரும்பி போய் விட வேண்டாம். Partying on the weekends, getting drunk, வார இறுதி நாட்களிலே போய் குடிப்பது, looking at all the filthy movies, எல்லா அசுத்தமான சினிமா காட்சிகளை பார்ப்பது. You know what your friends are attracted to. உங்களுடைய நண்பர்கள் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும். Allowing all these boys to talk to you, all the boy girl conversations, just going on flirting with the boys and girls. பையன் பெண்களும் சேர்ந்து ஒன்றாக அரட்டை அடிப்பது. Don't let these snakes in. இந்த பாம்புகள் எல்லாம் உள்ளே அனுமதிக்க வேண்டாம். Make a decision. ஒரு தீர்மானம் செய்யுங்கள். That's the enemy. அது ஒரு சத்ரு. I'm a soldier. நான் ஒரு போர் வீரன். Every day, ஒவ்வொரு நாளும் God find us faithful. தேவன் நம்மை உண்மையுள்ளவராய் பார்ப்பாராக. That's the first point. Don't ever go back to the world. ஒரு காலம் இந்த உலகத்துக்கு நீங்கள் திரும்பி போய்விடக் கூடாது. இதுதான் முதல் காரியம். If you haven't taken baptism, that's what baptism is saying. ஞானஸ்நானம் நீங்கள் எடுக்கவில்லை என்று சொன்னால் ஞானஸ்நானம் இந்த சத்தியத்தை தான் உணர்த்துகிறது. You're telling God. நீங்கள் தேவனை பார்த்து சொல்லுகிறீர்கள். You're telling the devil. பிசாசையும் பார்த்து சொல்லுகிறீர்கள். You're telling all the elders. அங்கே இருக்க மூப்பர்களை பார்த்து சொல்லுகிறீர்கள். You're telling the brothers and sisters. உங்கள் சபையிலே ஞானஸ்நான ஆராதனை சுற்றி வந்து நிற்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு சொல்லுகிறீர்கள். You're telling the children. பிள்ளைகளுக்கு சொல்லுகிறீர்கள். I will never go back to the world. நான் இந்த உலகத்துக்கு திரும்பி போகவே மாட்டேன். Never. ஒரு காலம் இல்லை. I'll tell you, all of us married men, we said that when we got married. திருமணமானவர்களே, நாம் திருமணமாகும் பொழுது சொன்னோமா? I'm never going to another woman. நான் வேறு எந்த ஸ்திரீயிடத்திலும் நான் போக மாட்டேன். I'm not some big saint. நான் ஒரு பெரிய பரிசுத்தவான் அல்ல. Every person who's getting married is saying that. திருமணமாகிற ஒவ்வொரு நபரும் அதை சொல்லுகிறார்கள். No other woman. I will never go to another woman. வேறு ஒரு ஸ்திரீயிடத்தில் நான் போக மாட்டேன். This is the only woman. இந்த ஒரு ஸ்திரீயை மட்டுமே நான் சிநேகித்து என்னுடைய மனைவியை ஏற்றுக்கொள்கிறேன். It's not such a big thing to say. இதை சொல்வதற்கு ரொம்ப பெரிய பரிசுத்தவனா இருக்க வேண்டுமா? But I must say that if I'm getting married. ஆனால் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொன்னால் இதை சொல்லத்தான் வேண்டும். I will never go to another man. நான் எந்த ஒரு மனிதனிடத்துக்கும் போக மாட்டேன், ஆண் இடத்துக்கும் போக மாட்டேன். Anybody of us want to get married who are still single? Can we say that? Yes, you'll say that. இதை சொன்னதுக்கு அப்புறம் யாராவது வாலிபர்கள் திருமணம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களா?
We'll be happily say that. No. சந்தோஷமா அது என்ன இருக்கு, திருமணம் ஆவதற்கு சந்தோஷமா நான் சொல்லுவேன் என்று தான் சொல்வீர்கள். We have to say that to God. நான் தேவனிடத்திலே சொல்ல வேண்டும். Not saying I will never sin. நான் பாவமே செய்ய மாட்டேன் என்று சொல்வதல்ல. I will never go back to the world. நான் உலகத்திற்கு திரும்பி போகவே மாட்டேன். No chance. வாய்ப்பே இல்லை. It should be that clear. அவ்வளவு தெளிவாய் இருக்க வேண்டும். Then we're born again. ஆனால் நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். We see the enemy. நாம் இந்த உலகத்தை ஒரு சத்துருவாக பார்க்க வேண்டும். Kingdom of darkness, kingdom of light. இருளின் ராஜ்யம், ஒளியின் ராஜ்யம். So simple. மிகவும் எளிது. Black and white. கருப்பு வெள்ளை. I hope all of us, even those we've been born again, I hope we can make that statement. மறுபடியும் பிறந்தவர்களாய் இருக்கக்கூடிய நாமும் கூட இந்த வாசகத்தை நாம் சொல்ல வேண்டும். I'm part of the kingdom of light now. நாம் இப்பொழுது ஒளியின் ராஜ்யத்திலே ஒரு பங்காய் இருக்கிறேன். Never again. ஒரு காலம். I had a brother in my church. எங்களுடைய சபையில ஒரு சகோதரர் இருந்தார். I'll never forget that. நான் அதை மறக்கவே மாட்டேன். I asked him once. He was living in the world and enjoying lots of pleasures. அவர் இந்த உலகத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்தார். உலகத்தினுடைய சிற்றின்பங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருந்தார். He didn't grow up in the church. அவர் சபையில வளரவில்லை. He was born again in his 20s or 30s. அப்ப 20 வயது 30 வயது இருக்கும்போது மறுபடியும் பிறந்து விட்டார், ரட்சிக்கப்பட்டு விட்டார். I asked him a few years after he was born again. அவர் மனம் திரும்பின பிறகு ஒரு சில ஆண்டுகள் கழித்து நான் கேட்கிறேன். I asked him, do you ever think you can, there were so many pleasures you enjoyed in life. உங்களுடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்படாததுக்கு முன்பதாக எவ்வளவோ சந்தோஷங்களை எல்லாம் பாவ சந்தோஷங்களை அனுபவித்தீர்கள். Do you ever think you might go back? எப்பொழுதாவது திரும்பி அதற்குள்ளே போவேன் என்று எண்ணுகிறீர்களா? He laughed at me. அவர் என்னை பார்த்து சிரித்தார். He said, Sandeep, you don't understand. சந்தீப், உனக்கு விளங்கவில்லையா? I had all of those pleasures. But I didn't have any satisfaction. அந்த சிற்றின்பங்களை எல்லாம் அனுபவித்தேன். பாவ சந்தோஷங்களிலே அதிலே எந்த ஒரு திருப்தியும் இல்லை. I'll never go back. நான் ஒரு காலம் போக மாட்டேன். He was not some big proud statement. இது ஒரு பெரிய பெருமைக்குரிய ஒரு It was his honest testimony. அது அவருடைய நேர்மையான ஒரு சாட்சி. The world is done. அவ்வளவுதான், உலகம் என்னை பொறுத்தவரை உலகம் முடிந்து விட்டது. I know what Jesus did for me. எனக்கு இயேசு என்ன செய்தார் என்று அறிந்திருக்கிறேன். Dear young people, we have to have that. இப்படிப்பட்ட மக்கள் நமக்கு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். Don't ever go back to the world. ஒரு காலம் இப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு இருக்க வேண்டும். ஒரு காலத்திலும் உலகத்துக்கு திரும்பி போக மாட்டேன். If we have these struggles about going back to the world, we must ask ourselves, Lord, I need to be born again. ஆனால் உலகத்துக்குள்ளே திரும்பி போக வேண்டும் என்றதான போராட்டம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தால், ஆண்டவரே நான் மறுபடியும் நடாய் பிறக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும். Please no, I'm not saying that we will not struggle with sin. பாவத்திலே நமக்கு போராட்டம் இருக்காது என்று சொல்லவில்லை. But the world system is my enemy. ஆனால் இந்த உலக அமைப்பு என்பது என்னுடைய சத்துரு. I hate the world system. நான் இந்த உலக அமைப்பை பகைக்கிறேன். That's what every Christian must say. இதைத்தான் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சொல்ல வேண்டும். That's what Jesus said also. There are different kinds of world systems, but Jesus said that in John chapter 7. வித்தியாசமான வார்த்தைகளினால இந்த உலக அமைப்புகளை விளக்கலாம். ஆனால் இயேசு இப்படிதான் யோவான் 17ஆம் அதிகாரத்திலே சொன்னார். John chapter 7 verse 7. யோவான் 7ஆம் அதிகாரம். John chapter 7 verse 7. யோவான் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Easy to remember. ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது எழுது 7:7. 7:7. John 7:7. யோவான் 7:7. The world cannot hate you, but the world hates me because I testify of it that its deeds are evil. உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அது கிரியைகள் பொல்லாதவைகளா இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடினால் அது என்னை பகைக்கிறது. That's what we must testify. இதைத்தான் நாம் சாட்சியிட வேண்டும். Your deeds are evil. உன்னுடைய கிரியைகள் பொல்லாதவைகளா இருக்கிறது. It's clear in my mind. என்னுடைய மனதிலே தெளிவா இருக்கிறது. I want the Lord to open my eyes again. மீண்டுமா என்னுடைய கண்களை தேவன் திறக்க முடியா நான் விரும்புகிறேன். First love. முதல் அன்பு. The first love I had. எனக்கு இருக்கக்கூடிய ஆதி அன்பு. Lord Jesus, I'm on your side. ஆண்டவரே நான் உம் பக்கமாக இருக்கிறேன். Young children, young people, you need to have that. சின்ன பிள்ளைகளே, தம்பிமார்களே, உங்களுக்கு அந்த விருப்பம் வேண்டும். I'm teaching my children that. என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் இதை சொல்லிக் கொடுக்கிறேன். I want my children to be soldiers. என்னுடைய பிள்ளைகள் போர் சேவகனாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். To not worry about it, their friends make fun of them. அவங்களுடைய நண்பர்களை பற்றி கேலி செய்தாலும் பரவாயில்லை, கிண்டல் செய்தாலும் பரவாயில்லை. And when their friends tell them to do something, they say no. அந்த நண்பர்கள் ஏதாவது ஒன்றை செய்ய சொன்னால் இல்லை என்று மறுப்பு தெரிவிக்க வேண்டும். I'm not part of this world system. நான் இந்த உலக அமைப்பின் ஒரு பகுதி அல்ல. I'm a follower of Jesus. நான் இயேசுவை பின்பற்றக்கூடிய சீஷன். So that's the first thing I want to say. ஆகவே நான் சொல்லக்கூடிய முதல் காரியம் இதுதான். Now as I said, when we walk through the Red Sea, it's like getting baptized. அந்த செங்கடலை கடக்கக்கூடிய அனுபவம் என்பது ஞானஸ்நானம் எடுப்பதற்கு ஒப்பாய் இருக்கிறது. It's not difficult to walk on dry land. அங்கே வட்டாந்திரையில் நடப்பது ஒன்றும் கஷ்டமல்ல. It was not difficult for the Israelites to walk. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்கே நடப்பது கஷ்டமா இருந்ததா? But that was a miracle. அங்கே ஒரு அற்புதம் இருந்தது. Because God opened the sea. அங்கே செங்கடலை தேவன் பிளந்தார்.
So it's not difficult for you to stand up for God. ஆகவே தேவனுக்கென்று நிற்பது என்பது உங்களுக்கு கஷ்டமான காரியம் அல்ல. But the miracle is God gives you a new person. அந்த அற்புதம் என்னவென்றால் தேவன் உங்களை புதிய மனிதனாய் மாற்றுகிறார். This new person says, I hate the world system. இந்த புது மனுஷன் சொல்கிறான், இந்த உலக அமைப்பை நான் எதிர்க்கிறேன். That's one thing that the new baby, it's like having a new baby. இது ஒரு புது குழந்தையை பெற்றெடுப்பது போல. You know, when a man and a woman are married, ஒரு மனிதனும் மனுஷியும் திருமணமாகும் பொழுது what happens when they're sleeping at night? அவர்கள் இரவிலே தூங்கும்போது என்ன நடக்கிறது? Maybe they hear some snoring. ஒரு குரட்டை சத்தம். But otherwise it's quiet. இல்லாவிட்டால் அமைதியாக இருக்கிறது. Then they have a baby. குழந்தை பிறந்த உடனே What happens when the baby comes? குழந்தை அந்த குடும்பத்திற்கு வந்த உடனே என்ன நடக்கிறது? New cry comes. ஒரு புது சத்தம், அழுகிற சத்தம். All of a sudden, different voice, different everything, new cry. அது வரைக்கும் அமைதியா இருந்த வீடு நீ பார்த்தா குழந்தை கத்திக்கிட்டு இருக்கு. புது சத்தம். When we're born again, you get a new baby inside of you. நாமும் மறுபடியும் பிறக்கும் பொழுது நமக்குள்ளாக ஒரு புது குழந்தை பிறக்கிறது. There should be a different cry inside. Suddenly, all of a sudden, there's a cry. திடீரென்று உள்ளே ஒரு கதறல் சத்தம், அழுகிற சத்தம் ஏற்பட வேண்டும். This is a miracle. இது ஒரு அற்புதம். Just like a baby came. அங்கே ஒரு குழந்தை வந்தது போல. There's a new birth. ஒரு புது மறுபடியும் பிறத்தல். It's like you got a new baby. ஒரு புது குழந்தை உங்களுக்கு பிறந்து விட்டதை போல. Even if your children sleeping at night, all of a sudden, there's a new baby in the house. பிள்ளைகளா நீங்க வீட்ல தூங்கிட்டு இருக்கீங்க, திடீர்னு குழந்தை அழுகிற சத்தம் கேக்குது. We should as Christians get familiar with that baby's cry. அந்த குழந்தை அழுகிற சத்தத்திலே நாம் பழக வேண்டும். It's a baby crying. I need to give it some milk. ஐயோ இப்பொழுது குழந்தை கத்துகிறது, அதுக்கு கொஞ்சம் பால் கொடுக்கணும். When you're born again, it's like a new baby has come inside of you. நீங்கள் மறுபடியும் பிறக்கும் பொழுது உள்ளே ஒரு புது குழந்தை பிறந்தது போல. And you should listen to that. நீங்க அந்த குழந்தை சத்தத்தை கேட்கணும். God birthed that baby. தேவன் தான் அந்த குழந்தையை பிறக்க செய்தார். And it's crying. அந்த குழந்தை சத்தம் போட அழுகிறது. For the milk of God's word, for example. உதாரணமாக தேவனுடைய வார்த்தை என்கிறது அந்த பாலுக்காய் அழுகிறது. But you don't listen to it. ஆனா அழுகுரல் உங்களுக்கு கேட்பதில்லை. Some sound. ஏதோ ஒரு சத்தம் வருது, எங்கேயோ வருது. Over time the baby will die. அப்படின்னா என்ன நடக்கும்? அந்த குழந்தையை மரித்து விடும். A lot of people were born again, then the baby dies. அநேகர் மறுபடியும் பிறக்கிறார்கள், ஆனால் அந்த பிறந்த குழந்தையை மரித்து செத்து விடுகிறது. You're not doing anything when the baby is crying inside of you. அங்க உள்ளே சத்தம் போடுகிற அந்த குழந்தைக்கு நீங்கள் எதுவும் கொடுப்பதில்லை. God did a miracle by birthing this new baby. இந்த புது குழந்தையை பிறக்க செய்வதிலே தேவன் ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். Listen to that cry. அந்த குழந்தையுடைய சத்தத்தை கேளுங்கள். I'm going to tell you what that cry sounds like. அந்த குழந்தையின் சத்தம் எப்படி இருக்குது என்று சொல்ல போகிறேன். I already told you the first one. நான் ஏற்கனவே முதல் சத்தத்தை சொல்லிவிட்டேன். I hate the world. நான் உலகத்தை வெறுக்கிறேன். This new baby is crying. I hate the world. இந்த புது குழந்தை சத்தம் போடுகிறது, நான் உலகத்தை வெறுக்கிறேன். I don't want to sin. நான் பாவம் செய்ய விரும்பவில்லை. I hate the world. நான் உலகத்தை வெறுக்கிறேன். Listen to that baby crying. அந்த குழந்தையோட சத்தத்தை கேளுங்கள். It's a miracle. அது ஒரு அற்புதம். This baby, just like all of us who have had babies, it's a miracle. நாம் எல்லாரும் வீட்டிலே குழந்தை பிறக்கிறது, அது ஒரு அற்புதம். Take care of this miracle baby. அந்த அற்புதத்தின் குழந்தையை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். The new baby is crying, saying, I don't want to sin. நான் பாவம் செய்ய விரும்பவில்லை என்று இந்த குழந்தை சத்தம் போடுகிறது. The new baby is saying, I hate the world system. இந்த உலக அமைப்பை நான் வெறுக்கிறேன் என்று சத்தம் போடுகிறது. So when your friends and come with the attract of the world, the baby, listen to the baby crying. அங்கே உன் நண்பர்கள் எல்லாம் வந்து உங்களை சோதிக்கும் பொழுது அந்த குழந்தையினுடைய அழுகுரலை நீங்கள் கேளுங்கள். It's another thing that the baby also cries. அந்த குழந்தை இன்னொன்றுக்காக அழுகிறது. I have a father. எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். I have a daddy. எனக்கு அப்பா இருக்கிறார். That's birthed inside of us. அது நமக்குள்ளாகவே பிறக்கிறது. And I want to ask even some of us adults. பெரியவர்களை உங்களையும் நம்மிலே ஒரு சிலரை நான் கேட்கிறேன். Who've been born again. மறுபடியும் பிறந்தவர்கள். Did you hear the spirit cry? அந்த ஆவி சத்தம் போடுகிறதை கேட்டிருக்கிறீர்களா? You know this verse, we talked about it, Romans chapter 8 verse 15. ரோமர் 8:15 நாம் நேற்றைய தினத்தில் அதை தியானித்தோம். Romans chapter 8 verse 15. ரோமர் 8:15. We can read that verse. இந்த வசனத்தை நாம் மீண்டுமாய் வாசிப்போம். ரோமர் 8:15. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். In the English Bible it says, I don't know how it is in Tamil. In the English Bible it says it gives us a spirit of adoption by which it cries out. Is it the word cry? கூப்பிடப்படுகிற, it is calling. Okay, in the English Bible it's ஆங்கில வேதாகமத்திலே cry. அழுகிறது, அப்பா பிதாவே என்று அழுகிறது என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. That's what babies do. குழந்தைகள் அப்படிதான் செய்யும். Babies don't say daddy. ஒரு கணச்சிக்கிட்டு அப்பா என்ற பிள்ளைகள் சொல்கிறது. That's what adults do. அதை பெரியவர்கள் சொல்கிறார்கள். Excuse me, father, can we please help me? அப்பா எனக்கு உதவி செய்யுங்களா? That's how I talk to my dad. நான் dad, can எங்க அப்பாக்கு I need some help?
அப்பா எனக்கு ஒரு உதவி தேவை. What does the baby do? ஆனா குழந்தை எப்படி அப்பாவை கேட்கும்? Daddy! அப்பா. That's it. அவ்வளவுதான், சத்தம் போடும். That's the new baby crying. அது அந்த புது குழந்தை கத்துகிறது. It doesn't have any other words. வேறு வார்த்தைகளே இல்லை இந்த குழந்தைக்கு. But it knows it has a daddy. ஆனால் ஒன்று மாத்திரம் இந்த குழந்தைக்கு தெரியும், அதுக்கு ஒரு அப்பா இருக்கிறார்கள். There's no doubt about it. அதில் சந்தேகமே இல்லை. This really freed me. உண்மையாலுமே இது என்னை விடுதலை ஆக்கி விட்டது. When do I cry out? எப்பொழுது நான் கத்துகிறேன், கூப்பிடுகிறேன்? When I need help. எனக்கு உதவி தேவைப்படும் பொழுது. The baby is crying. அந்த குழந்தை அழுகிறது. Take me to daddy. என்னை அப்பாட்ட கொண்டு போங்க. Take me to the father. தகப்பன்ட்ட கொண்டு போங்க. This is the other cry that you have to listen to. இந்த இன்னொரு சத்தத்துக்கும் நீங்கள் கேட்க வேண்டும். You have to take the baby to the father. இந்த குழந்தையை அப்பாவிடத்தில் கொண்டு போக வேண்டும். You should take him to the father. அப்பாட்ட அந்த குழந்தையை கொண்டு போக வேண்டும். This is the second point I want to give you. Never go back to Egypt was number 1. முதல் காரியம், எகிப்துக்கு நாம் திரும்பி போக கூடாது. Second thing is God is on your side. இரண்டாவது காரியம், தேவன் உன் பக்கத்தில் இருக்கிறார். God is on your side. தேவன் உன் பக்கமாக, உன் சார்பாகவே இருக்கிறார். Write it down. அதை எழுதிக் கொள்ளுங்கள். Listen to that every day. ஒவ்வொரு நாளும் அதை செவி கொடுங்கள். God is on my side. தேவன் என் பக்கமாக இருக்கிறார். You know what the Bible calls God? தேவனை, you know what the Bible calls Jesus? தேவன் இயேசுவை வேதம் எப்படி அழைக்கிறது தெரியுமா? The Bible calls Jesus my lawyer. எனக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு வழக்கறிஞர் என்று வேதம் சொல்கிறது. வழக்காடுபவர். The law, you know, if a murderer trusts one person. ஒரு கொலைகாரன் ஒரே ஒரு ஆளை நம்புறான். A lawyer. அந்த லாயர். The only friend in the world. அந்த லாயர் மட்டும் தான் அவருக்கு ஃப்ரெண்ட். I've killed 50 people. நான் 50 பேரை கொலை செய்தேன். He has one friend. ஒரே ஒரு நண்பர் இருக்கிறார். He is lawyer. அந்த வழக்கறிஞர். I need to see Jesus like that. He's my lawyer. இயேசுவை நான் அப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது. அவர் என்னுடைய வழக்கறிஞர். Always on my side. அவர் எப்பொழுதுமே என் சார்பாகவே இருக்கிறார். Your friends make fun of you. உங்களுடைய நண்பர்கள் உங்களை கிண்டல் செய்யலாம். Your co-workers think you're useless. உங்களோட கூட வேலை செய்கிறவர்கள் நீ பயனற்றவன் என்று சொல்லலாம். Your feelings are telling you you're no good. உங்களுடைய உணர்வுகள் எல்லாம் நீ நல்லவன் அல்ல என்று சொல்லுகிறது. Maybe your teachers, maybe your work is telling you you're no good. உங்களுடைய ஆசிரியர்களோ உங்களுடைய வேலையோ நீ நல்லவன் அல்ல என்று சொல்லுகிறது. Go call up your lawyer. போய் உங்களுடைய வழக்கறிஞரை கூப்பிடுங்க. He is the one person who's on your side. எப்பொழுதுமே அந்த வழக்கறிஞர் உன் சார்பாகவே இருக்கிறார். My Christian life changed. என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை மாறியது. When I found out that God was my father. தேவனுடைய தகப்பன் என்பதை நான் கண்டுபிடித்த உடனே. I grew up knowing that God was my father. தேவனுடைய தகப்பன் என்பதை அறிந்தே கேட்டே நான் வளர்ந்தேன். But I never realized. ஆனால் ஒரு காலம் அதை நான் உணரவில்லை. In my heart. என்னுடைய உள்ளத்திலே. I never realized that Jesus was always on my side. Always. எப்பொழுதும் இயேசு என் பக்கமாகவே இருக்கிறார் என்பதை நான் உணராமலே இருந்தேன். He's always trying to get me. எப்பொழுதுமே அவர் என்னை தம் பக்கமாக வைத்துக் கொள்கிறார். To help me. எனக்கு உதவி செய்யும்படியாக விரும்புகிறார். Always. எப்பொழுதும். Even when I sin. நான் பாவம் செய்யும் பொழுதும் கூட. He's on my side. அவர் என் பக்கமாக இருக்கிறார். Trying to get me. என்னை அதிலிருந்து வெளியே கொண்டு வர விரும்புகிறார். I said that verse yesterday. நேற்று அந்த வசனத்தை உங்களுக்கு சொன்னேன். God justifies godless people. தேவனற்றவர்களை அவர் நீதிமானாக்குகிற தேவன். He is on my side. அவர் என் பக்கமாக இருக்கிறார். Even when I was godless, he was on my side. நான் தேவனற்றவனாக இருந்த பொழுதும் கூட அவர் என் சார்பாக இருந்தார். When I was an enemy of God, he was on my side. நான் அவருக்கு சத்துருவாய், தேவனுக்கு சத்துருவாய் இருந்த பொழுது அவர் என் சார்பாக இருந்தார். We need to believe this about Jesus. நாம் இதைத்தான் இயேசுவை குறித்து விசுவாசிக்க வேண்டும். So many of us struggle in our Christian life because we don't know that Jesus is on my side. இயேசு என் சார்பாக இருக்கிறார் என்பதை நாம் நம்பாதபடினாலே தான் எவ்வளவோ போராட்டங்கள், கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. Let's read this verse in Romans chapter 4. ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் இந்த வசனத்தை மீண்டும் நான் வாசிக்கிறேன். It says that faith comes from hearing. விசுவாசம் கேள்வினாலே வரும். Romans 10. Yeah, that's Romans 10. No, let's take that verse, Romans 10. ரோமர் 10ஆம் அதிகாரம் 17. 17ஆம் வசனம். Faith comes from hearing and hearing the word of Christ. விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தை கேட்பதனாலே வருகிறது. I had to hear the word of Christ many times. நான் கிறிஸ்துவினுடைய வசனத்தை अनेक முறை கேட்க வேண்டியிருந்தது. But something happened when I heard it and faith came with it. ஆனால் சில சமயத்திலே நான் கேட்கும் பொழுது அதன் மூலமாய் விசுவாசம் எனக்கு வந்தது. So maybe for some of you here, you've heard these verses before, but maybe today it'll come
and faith will come with it. ஒருவேளை இந்த வசனத்தை இதற்கு முன்பாக அநேக முறை கேட்டிருக்கிறீர்கள், ஆனால் இன்றைக்கு நீங்கள் கேட்கும் பொழுது ஒருவேளை விசுவாசம் உங்களுக்குள்ளாக வருகிறது. So let me read this verse in Romans chapter 5. ஆகவே ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் இந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். Verse 8. ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். While we were, and in verse 10 he calls us enemies. 10ஆம் வசனத்தை வாசித்தீர்களா? நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கும் பொழுது, while I was God's enemy, he died for me. நான் தேவனுக்கு சத்துருவாய் இருக்கும் பொழுதே அவர் எனக்காக மரித்தார். Do you know when Jesus became my lawyer? இயேசு எப்பொழுது எனக்கு வழக்கறிஞராய் மாறினார் என்று தெரியுமா? When I was his enemy. நான் அவருடைய சத்துருவாய் இருக்கும் பொழுது. Please let that truth sink in. இந்த சத்தியம் நமக்குள்ளாக அப்படியே முழுகட்டும். When I was his enemy, Jesus said, I'll be his lawyer. நான் இயேசுவுக்கு சத்துருவாய் இருக்கும் பொழுதே இயேசு சொன்னார், நான் இவனுக்காக வழக்காடுவேன், வழக்கறிஞராய் இருப்பேன். What does it mean to be an enemy? சத்துரு என்றால் என்ன பொருள்? When I was telling Jesus, I hate you. நான் இயேசுவை பார்த்து இயேசுவே உம்மை வெறுக்கிறேன், பகைக்கிறேன். That's what enemy means. அதைத்தான் சத்துரு என்ற பொருள் நமக்கு வலியுறுத்துகிறது. When we were saying to God, God, I hate you. தேவனை பார்த்து தேவனே உம்மை பகைக்கிறேன். And I was saying that with my life and by sinning. என்னுடைய வாழ்க்கை பாணியின் மூலமாகவும் என்னுடைய பாவம் செய்வதன் மூலமாகவும் நான் அதை சொல்லுகிறேன். What did Jesus say? இயேசு என்ன சொன்னார்? I'll be his lawyer. நான் இவனுடைய வழக்கறிஞராய் இருப்பேன். This is the good news. இதுதான் நல்ல செய்தி. This is the good news. இதுதான் நல்ல செய்தி. So, but you know what happens? ஆனா என்ன நடக்குது தெரியுமா? We like these good news. நமக்கு இந்த நல்ல செய்தி பிடிக்கிறது. But when we sin, ஆனால் நாம் பாவம் செய்யும் பொழுது we think Jesus is no longer our lawyer. இயேசு நம்முடைய வழக்கறிஞர் அல்ல என்று நாம் எண்ணி விடுகிறோம். He's my lawyer. அவருடைய வழக்கறிஞர். He lives to intercede. அவர் எனக்காக பரிந்து பேசும்படியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். He is not okay with me sinning. அவர் நான் பாவம் செய்ததெல்லாம் சரி சரி என்று சொல்வதில்லை. He died because of my sin. என்னுடைய பாவத்துக்காகவே அவர் மரித்தாரே. He gave up everything because I sinned. நான் பாவம் செய்தபடியால் அவர் எல்லாவற்றையும் வெறுத்து துறந்தாரே. That's how much he hates my sin. அந்த அளவுக்காய் அவர் என்னுடைய பாவத்தை வெறுக்கிறார். But he is my lawyer. ஆனால் அவர் என்னுடைய வழக்காடுபவர். He is interceding for me. அவர் எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். God is on your side. தேவன் உன் பக்கமாய் இருக்கிறார். And God wants to show himself to us as our father. தேவன் நல்ல ஒரு தகப்பனாக தம்மை நமக்கு காண்பிக்கிறார். That story also, that was God as my father, was the prodigal son. தேவனுடைய தகப்பன் என்கிறதே இந்த கெட்ட குமாரனுடைய கதையும் நமக்கு விளக்குகிறது. In the son's worst condition, மகனுடைய மோசமான நிலைமையிலே what does the father do? தகப்பன் என்ன செய்தார்? He comes running out. ஒரு ஓடி வருகிறார். This is God who is our father. இந்த தகப்பன் தான் நம்முடைய தேவன். I hope that these two truths will be driven deep into you. இந்த இரண்டு சத்தியங்களும் உங்களுக்குள்ளாக ஆழமாய் போக வேண்டும் என்று விரும்புகிறேன். Dear young people, as I said, this is வாலிபர்களே உங்களை பார்த்து சொல்கிறேன், this is first love. இதுதான் ஆதி அன்பு. Some of us have been born again and Christians for years. நம்மில் அநேகர் பல ஆண்டுகளாக கிறிஸ்தவர்களாக இருந்திருக்கிறோம். Jesus told the church in Ephesus, you lost it. ஆனால் எபேசு சபையை பார்த்து இயேசு என்ன சொல்கிறார்? நீ அந்த ஆதி அன்பை இழந்தாய். You had it and now you've lost it. நீ ஒரு காலத்தில் இந்த ஆதி அன்பை பெற்றிருந்தாய், இப்பொழுது அந்த ஆதி அன்பை இழந்து விட்டாய். Some of us have been born again. Let's ask ourselves if we have that first love. மறுபடியும் பிறந்திருக்கக்கூடிய நாம் நம்மை பார்த்து கேட்போம், இந்த ஆதி அன்பு எனக்கு இருக்கிறதா? Can we say to all our relatives, நம்முடைய எல்லா உறவினர்களையும் பார்த்து சொல்ல முடியுமா? to all our friends, நம்முடைய எல்லா நண்பர்களை பார்த்து சொல்ல முடியுமா? to all our neighbors, நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர்களிடத்தில் சொல்ல முடியுமா? all our co-workers, நம்மோடு கூட வேலை செய்கிறவர்களிடத்தில் சொல்ல முடியுமா? and everybody else, மற்ற எல்லாரிடத்திலையும், I hate this world system. இந்த உலக அமைப்பை நான் வெறுக்கிறேன். I'm a friend of Jesus Christ. நான் இயேசு கிறிஸ்துவுக்கு சிநேகிதன். Because of that I hate the world system. அதன் நிமித்தமாக தான் இந்த உலக அமைப்பை நான் எதிர்க்கிறேன். So anything you try to attract me with, I'm not going to be affected by it. ஆகவே எந்த காரியத்தை என்னை கவருவதற்காக நீ கொண்டு வந்தாலும் அதனாலே நான் பாதிப்படைய போவதே இல்லை. I'm a soldier of Jesus Christ. நான் இயேசுவினுடைய போர் சேவகன். And the other thing that I said in this new baby cry is that I have a father. இன்னொரு காரியம் நான் சொன்னேனே, இந்த புது குழந்தை பிறந்த உடனே சத்தம் போடுகிறதே, தேவனுடைய தகப்பன். I'm not an orphan. நான் ஒரு அனாதை அல்ல. Let me give you one last verse in Hebrews chapter 4 verse 16. எபிரேயர் 4 அதிகாரம் 16 வசனம்.
கடைசியாக உங்களுக்கு இந்த வசனத்தை சொல்கிறேன். எபிரேயர் 4:16 ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டிலே சேரக்கடவும். The throne is the throne of God. அந்த சிங்காசனம் அது தேவனுடைய சிங்காசனம். In Revelation chapter 20 it's called the great white throne. அது மிகப்பெரிய வெள்ளை சிங்காசனம் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம். God is shown as a judge. தேவன் அங்கே நியாயாதிபதியாய் காண்பிக்கப்படுகிறார். What this verse is telling me is until I die, இந்த வசனம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், நான் மரிக்கும் வரை, if I am a Christian, நான் ஒரு கிறிஸ்தவனாய் இருந்தால், there's no great white throne where God judges me. தேவனை நியாயந்திருக்கக்கூடிய வெள்ளை சிங்காசனம் எனக்கு இல்லை. It's the throne of grace. அது கிருபையின் சிங்காசனம். I can come with confidence. நான் நம்பிக்கையோடு கூட வர முடியும். I can draw near with boldness. தைரியத்தோடு கூட அதை நெருங்கி சேர முடியும். Why? Because of Jesus. The previous verse tells me. ஏனென்றால் இயேசுவின் நிமித்தமாய் முந்தின வசனம் சொல்லுகிறது. Because of Jesus. இயேசுவின் நிமித்தமாய். Because Jesus is my lawyer. இயேசுவினுடைய வழக்கறிஞராய் இருக்கிறபடியாலே I can approach the throne. நான் இந்த சிங்காசனத்திலே நெருங்க முடியும். And even though it's a great white throne, அது மிகப்பெரிய வெள்ளை சிங்காசனமாய் இருந்தாலும், to me it's the throne of grace. என்னை பொறுத்தவரை அது கிருபையின் சிங்காசனம். That can give me mercy and grace. அது நமக்கு கிருபையையும் இரக்கத்தையும் தருகிறது. Mercy is when I've fallen. நான் ஏற்கனவே விழுந்து விட்டேன் என்று சொன்னால் எனக்கு இரக்கம் தேவை. Grace is when I'm thinking I might fall. நான் ஒருவேளை விழுந்து விடுவேனோ என்று எண்ணும் பொழுது நம்மை வந்து தாங்குகிறது அவருடைய கிருபை. Either situation, இரண்டு சூழ்நிலைகளிலுமே I can approach the greatest throne in the whole universe. இந்த முழு அண்ட சராசரத்திலும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிங்காசனத்தை நான் நெருங்க முடியும். Great white throne makes me very afraid. மிகவும் பெரிய வெள்ளை சிங்காசனம் என்னை பயமுறுத்துகிறது. That's why many of us don't approach God. ஆகவே தான் நம்மில் அநேகர் தேவனிடத்தில் போவதில்லை. Because it's a great white throne. அது மிகப்பெரிய வெள்ளை சிங்காசனம். We have not seen that God is saying that same throne becomes the throne of grace. அதே சிங்காசனம் உனக்கு கிருபையின் சிங்காசனமாய் கிருபாசனமாய் இப்பொழுது இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். Dear young people, அருமையான வாலிபர்களே, God is always on my side. தேவன் எப்பொழுதுமே என் பக்கம் இருக்கிறார். Say that over and over again every day. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள், தேவன் என் பக்கம் எப்பொழுதும் இருக்கிறார். Jesus is always on my side. இயேசு எப்பொழுதுமே என் பக்கம் இருக்கிறார். So go to the throne of grace. நாம் அந்த கிருபையின் சிங்காசனத்துக்கு போவோம். And go all the way up. எல்லாம் அது நேரடியாக அதனிடத்தை நோக்கி போவோம். Past the angels. தூதர்கள் எல்லாம் கடந்து. Go past the angels. தூதர்கள் எல்லாம் கடந்து அந்த சிங்காசனத்துக்கு போவோம். What are the angels saying? தூதர்கள் என்ன சொல்கிறார்கள்? Holy, 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 holy. பரிசுத்தர், 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 பரிசுத்தர் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். What do you feel like doing? அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? I'm not holy, I'm not holy, I'm going to go away. நான் பரிசுத்தவான் அல்ல, நான் பரிசுத்தவான் அல்ல என்று சொல்கிறார்கள். By the authority of God's word I'm telling you, keep going. நான் தேவனுடைய வார்த்தையின் அதிகாரத்தின்படி சொல்கிறேன், நீங்கள் தொடர்ந்து போங்கள். Past the angels. அந்த தூதர்களை கடந்து போங்கள். All the way to the throne itself. அந்த சிங்காசனத்திற்கே நீங்கள் போய் செல்லுங்கள். And go sit on the lap of your father. உங்களுடைய தகப்பனுடைய மடியிலே அமர்ந்து கொள்ளுங்கள். That's what the new baby is saying. இதைத்தான் அந்த புதுவாய் பிறந்த குழந்தை சொல்கிறது. Take me to my father. எங்க அப்பாட்ட எடுத்துட்டு போங்க. Don't stop before the angels. தூதர்களை பார்த்து அங்கே நின்றாதீங்க. That's false humility. அது பொய்யான ஒரு தாழ்மை. I know you're a sinner. None of us are holy. நம்மில் யாருமே பரிசுத்தவான்கள் அல்ல, பாவி என்று எனக்கு தெரியும். We hear the angels saying holy, 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 we get scared. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று தூதர்கள் சொல்லும் பொழுதெல்லாம் நான் பயந்து விடுகிறோம். Grab your lawyer with you. உங்களுடைய வழக்கறிஞர் உங்களோடு கூட கூட்டிக் கொண்டு செல்லுங்கள். Jesus is my lawyer. இயேசுவுடைய வழக்கறிஞர். And keep going. தொடர்ந்து போய் கொண்டே இருங்கள். Until you're on the lap of your father. உங்களுடைய தகப்பனுடைய மடியிலே அமரும் வரை போய் கொண்டே இருங்கள். I'll tell you who will do that. அது யார் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். For me. எனக்கு யார் செய்வார்? My children. என்னுடைய பிள்ளைங்க வந்து Every one of my children have no problem. என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவராக இருந்தாலும் ஒவ்வொருவரும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, என் மடியில வந்து உட்கார்வார்கள். I'll tell you who did that to Zach Poonen. ஜாக் புன்னனுக்கு அதை யார் செய்தார் என்று சொல்லுகிறேன். யார்? His children. அவருடைய பிள்ளைகள். His grandchildren. அவருடைய பேர பிள்ளைகள். No problem. அவங்களுக்கு பிரச்சனையே இல்ல. Not nervous. அவங்கலாம் அப்படியே ஐயோ பிரசங்கியார் என்று பயப்படுவதில்லை. Some other children may be nervous. மற்ற பிள்ளைங்க வேண்டுமானாலும் பயப்படுவார்கள். But not the children and the grandchildren. ஆனால் தன்னுடைய சொந்த பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் பயப்படுவதில்லை. I am a child of God. நான் தேவனுடைய பிள்ளை. Prove it to me. எனக்கு நிரூபியுங்கள். Go sit on God's lap. தேவனுடைய மடியிலே போய் அமர்ந்து எனக்கு நிரூபியுங்கள் நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்று. This is our birthright. இது நம்முடைய பிறப்புரிமை. This is the new birth. இதுதான் புதிதாய் பிறப்பது. It's crying, I hate the world. நான் உலகத்தை வெறுக்கிறேன் என்று சத்தம் போடுகிறது. So you must take care of that baby. Hate the world. ஆகவே நீங்கள் அந்த குழந்தையை பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டியிருக்கு. And the baby is crying, take me to my daddy. உங்க அப்பாட்ட கொண்டு போங்க என்னையே.
go all the way to போங்கள் and discover it to be a throne of grace. அது ஒரு கிருபையின் சிங்காசனம் தான் என்பதை கண்டுபிடியுங்கள். Dear brothers and sisters, it's a beautiful life. அருமையான சகோதர சகோதரிகளே, ஒரு அருமையான வாழ்க்கை. You get to sit on the lap of God who is my father. என்னுடைய தகப்பனாய் இருக்கக்கூடிய தேவனுடைய மடியிலே உட்கார முடியும். What an enjoyable life. எவ்வளவு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. What a happy life it can be. எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை. Yes, there are afflictions. ஆம், பாடுகள் உண்டு. Yes, I am a soldier. ஆம், நான் ஒரு போர்வீரன். But God is my father. ஆனால் தேவனுடைய தகப்பன் எங்க அப்பா. Let's pray. நாம் ஜெபிப்போம். Father, we come to you. பிதாவே, உங்களிடத்திலே நாங்கள் வருகிறோம். We want to learn how to sit and abide in you. ஆண்டவரே, உம்மிலே நாங்கள் உட்கார்ந்து உம்மிலே நிலைத்திருக்குவது எப்படி என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ள விரும்புகிறோம். We want to make our home in you. ஆண்டவரே, எங்களுடைய வீட்டையே ஆண்டவரே உம்மிடத்திலே அமைக்க விரும்புகிறோம். Our home is to be in God who is my father. என்னுடைய தகப்பனாய் இருக்கக்கூடிய தேவனிடத்தில் இருப்பதே என்னுடைய வீடு ஆண்டவரே. Lord Jesus, please open our hearts. ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தை திறந்திரலும். Lord, our minds and our hearts are blinded in so many ways. பல விதங்களிலே ஆண்டவரே எங்களுடைய மனது சாத்தானாலே குருடாக்கப்பட்டிருக்கிறது. We want to stand against that world system, Lord. ஆண்டவரே, இந்த உலக அமைப்புக்கு விரோதமாய் நாங்கள் நிற்க வேண்டும். We want to go to the Father. நாங்கள் தகப்பனிடத்திலே போக வேண்டும். Please give us, Lord. ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை செய்யும். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. ஆமென்.